Taste the Daily. செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் இயந்திர கருவிகள் பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வை பார்வையிட வந்த அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். குன்னத்தூர் ஊராட்சியில் உள்ள பெரிய ஏரியில் மண் எடுக்க நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதை கண்டித்து ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு வந்த அமைச்சர் தாமோ அன்பரசனை குன்னத்தூரைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் கால்நடைகளின் வாழ்வாதாரத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். 3000 ஏக்கருக்கு மேலே அந்த ஏரி வந்து நீர் பாசனம் உண்டு. 3000 ஏக்கருக்கு இப்போ ஏரி பாயணும். இப்போ பள்ளம் போட்டுட்டாங்கன்னா அந்த மதுவிலேருந்து தண்ணி ஏறாது. தண்ணி வந்து கீழ் மட்டமோ மது வந்து மேலே நின்றுடும். அப்போ தண்ணி விவசாயம் இல்லாமல் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? எங்களை கேட்கவே இல்லை. மக்களோட கோரிக்கை கேட்காமையே இவங்க வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. எந்த ஒரு அதிகாரியுமே எங்களுக்கு மண் எடுக்கிறதுக்கு ஒரு இது கிடையாது. தலைவரும் இதில் உள்பட தலைவரும் கையெழுத்து போட்டுக்கு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சென்னையில் காலை உணவு திட்டத்தில் உணவு விநியோகிப்பதற்கான ஒப்பந்தம் கொடுப்பதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்குவதற்கான திட்டத்தை ஸ்டாலின் அரசு தொடங்கியதில் இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சமைத்த உணவை பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உண்டான ஒப்பந்தம் திமுக அமைச்சர்களின் நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு மட்டும் தண்ணீர் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கொடுப்பதாகவும் விவசாயிகளுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுப்பதில்லை எனவும் அதற்காக அதிகாரிகள் ஒதுக்கீடு செய்யும் நிதியை என்ன செய்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் விவசாயிகளுக்கு உழவர் பாதுகாப்பு அட்டை இன்னும் வழங்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைத்தனர். தண்ணி ஏற்பாடு பண்ணுங்க சார்.